டயர்டா இருந்து உங்களால ஜெபிக்க முடியலன்னா கூட அன்றைக்கு இது போல ஒரு காரியங்கள் செய்யலாம். ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை சில நேரங்களில் என்னால் முடியாத நேரங்களில் இதை நான் பயன்படுத்துவது, இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப ஒண்ணுமே முடியல, ஜெபிக்காம படுக்க கூடாது இல்லையா? நிச்சயமாக ஜெபிக்காம படுக்கவே கூடாது. அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவேன், கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம், பரமண்டல ஜெபம், அந்த ஜெபத்தை சொல்லி விட்டுட்டு படுத்துக்கொள்வேன். இன்னும் சில நேரங்கள்ல உட்காந்து ஜெபிக்க முடியாது, கண்ணு முன்னால தூக்கம் வருது, ஆனா ஜெபிக்கணும்னு தோணுது. அப்படிங்கிற நேரத்துல என்ன பண்ணுவேன்னா 10 வசனத்தை அப்படியே அறிக்கை செய்து விட்டு படுத்துக்கொள்வேன். எந்த மாதிரி வசனம் அறிக்கை செய்யலாம், நம்ம குடும்பத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாக்கு தத்தங்கள். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீங்களே கர்த்தாவே, அதன்படி நீர் எனக்கு செய்ய போவதற்காக நன்றி. இது போல 10 வாக்கு தத்தங்களை நீங்க என்ன பண்ணணும், அறிக்கை செய்து விட்டுட்டு நீங்க படுத்துக்கொள்ளலாம். 3வது ஒரே ஒரு விஷயம், நீங்க என்ன பண்ணுங்க, அபிஷேகம் நிறைந்த பாடல்கள், ஜெபிக்கவே முடியலையா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீங்க படுத்துட்டு செல்போன் அது பாட்டுக்கு, நீங்க ஒன்றும் பேச போறது கிடையாது, அதுதான் பாட போகுது. செல்போன்ல அபிஷேக பாடல்களா போட்டு உங்க காது பக்கத்துல வச்சுட்டு நீங்க அப்படியே படுத்துருங்க. யார்கிட்டயா சொல்லிடுங்க, இல்ல நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு படுத்துக்கோங்க. அபிஷேக பாடல் சில நேரங்கள்ல நான் அந்த அபிஷேக பாடல் வர 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 உற்சாகம் அடைந்துச்ச, எப்படிலாம் இருக்கு ஆண்டவர் நமக்குள்ள எவ்வளவுலாம் இது பண்ணியிருக்கிறாரு. தூங்குறதா 5 நிமிஷத்துல என்ன குறைஞ்சிட போகுது, 5 நிமிஷத்துல என்ன டயர்ட் ஆகிட போகுதுன்னு எழுந்து ஜெபித்ததும் உண்டு. சுத்தமா அந்த பாடலை கேட்டு அப்படியே தூங்கி போனதும் உண்டு. சில வேளைகளில் நம்ம உற்சாகம் வந்துடும், அந்த அபிஷேக பாடலை கேட்டு நமக்குள்ள அனல் மூட்டி மூட்டி உற்சாகம் ஆயிடும். அது மாதிரி நேரங்கள்ல நீங்க என்ன பண்ணுங்க, அபிஷேக பாடலை போன்ல போட்டுட்டு நீங்க படுத்துருங்க. அது எப்படி இருக்குமா உங்களுக்கு, அந்த பாடல் கேட்க 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 சில வேளைகளில் ரொம்ப டயர்டு, சுத்தமா முடியலன்னா தூங்கிடுவீங்க. அப்படி இல்லையா, அனல் மூட்டி உற்சாகமாக எழும்பி அந்த எதை முடியாதுன்னு சொன்னீங்களோ அந்த ஜெபத்தை பண்ணிட்டு நீங்க படுத்துருவீங்க. இந்த 3 யுக்தியை பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி பண்றது ஒரு இது, பரமண்டல ஜெபம் ஒன்று, வாக்கு தத்தங்களை அறிக்கையிட்டு ஸ்தோத்திரம் பண்றது ஒன்று, 3வது அபிஷேக பாடல்களை கேட்கறது. இது கூட நம்ம படுக்கும்போது என்ன ஆகுது, நம்ம ஆத்துமாக்குள்ள அது அப்படியே நம்ம இரவு முழுவதும் அந்த பாடலை கேட்டு இந்த பண்ணதுனால அப்படியே இரவு முழுவதும் நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது கூட நம்ம வாயில் அந்த பாடல் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இரவு முழுவதும் ஏதோ அபிஷேகத்துல நிரம்பி ஜபத்துல இருந்த மாதிரி ஒரு திருப்தியான ஒரு இது உண்டாகும். இந்த 3 இது பண்ணுங்க. எப்போ ரொம்ப முடியாத சூழ்நிலையில, மற்றபடி காலையிலும் ஜெபிக்காம இருந்துட்டு இரவும் ஜெபிக்காம படுக்கணும்னு நினைச்சா அந்த நேரத்தில் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம், பிசாசு கிரியை செய்வான். அது ஒரு பலவீனத்தில் அவன் எப்போ கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருப்பான். அப்படி பண்ணாதீங்க. காலையில திருப்தியா போங்க, இரவு நேரத்தில் வேணா முடியாத நேரத்தில் இப்படி பண்ணுங்க. கர்த்தர் உங்களை